திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 2 கப் பால், 1/2 கப் முந்திரி எடுத்திருக்கோம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதிலே 1/2 கப் நெய் எடுத்துகிட்டு முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 கப் கடலை மாவை நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம முந்திரியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாலோட கடலை மாவை வந்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போது அடுப்பில் வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு முந்திரி பவுடரை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு லூஸான கன்சிஸ்டன்சி வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நெய்யை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு எடுக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடிக்கனமான பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்பவே நல்லா வரும். அவ்வளோதான், நம்மளோட திருப்பாகம் ரெடி. திருச்செந்தூர் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான நெய்வேத்தியம் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு